ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம தெரிவிங்க. Thank you friends. ஐயோ சீக்கிரம் வந்துவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரட்டும். என்னை இப்படி பார்த்தோன்னு அசந்து போறாங்க. காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. ஐயோ ராஜா தான் ஆள பாரு. சேட்டை பிடிச்ச பிள்ளை போகும்போதே என்ன அவ்வளவு பாடுபடுத்திட்டு போயிருக்கு. வந்து என்ன ராஜாக்கா காத்துட்டு இருக்கேன். என்ன ஆமாத்த சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் இப்ப வந்துருவான். ஏதோ பிசினஸ் மீட்டிங்கா போயிருக்காங்களாம். சீக்கிரம் வந்துருவாங்க. சரியா? சரிங்க. ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சது. அதான் தூங்காம இருக்கியோ நினைச்சுதான் பார்க்க வந்தேன். சரி தூங்கு, நான் வந்து முடிச்சுக்கலாமே. இல்லத்த அவங்க வந்ததுக்கு அப்புறம் தூங்கிக்கிடுதேன். எங்க பிள்ளைங்க மட்டும் எப்படி வேணாலும் போலாம். இவங்க மட்டும் இவங்க குடும்பம் இவங்க மருமகா பேரம் பேத்தின்னு வாழணும். என் பையன் எங்க போனானே தெரியாது. ஆனா இவங்க வீட்டுக்கு மட்டும் மருமகா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேரனோ பேத்தியோ. அந்த திமிரு பிடிச்ச ராஜா மட்டும் அவனுக்கு பிடிச்சவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அப்ப மட்டும் வீட்டு மானம் போகாது. எங்க பிள்ளைங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டா வீட்டு மானம் போயிடும். நீ எப்படி இவ கூட வாழ்ற நாங்களும் பாக்குறோம்டா. நீ எப்படி இவ கூட சந்தோஷமா வாழ்ற நானும் பாக்குறேன். என் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இவளா? இவ முத நாள் வீட்டுக்குள்ள நுழையும் போதே எனக்கு தெரியும் என் பிள்ளை வாழ்க்கையை தட்டி பறிச்சிருவானு. அதே மாதிரி பண்ணிட்டா. நீ எப்படி ராஜா கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ற நானும் பாக்குறேன்டி. அவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவன் ஒரு முரடு பைத்தியக்காரன் சைக்கோ. அவன் கூட நீ சந்தோஷமா வாழ போற. எப்படி வாழ்றானு பாக்காண்டி. அதையும் மீறி உன்கிட்ட ஆசை பாசமா இருந்தா அதை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த ராஜா நல்லவே இருக்க கூடாது. இந்த செல்வாக்கு வாரிசே வரக்கூடாது. இந்த செல்வா குடும்பத்துக்கு வாரிசே இருக்க கூடாது. ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்து இந்த செல்வாவை தாத்தா வாக்கலான்னு பாக்குறியா? அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. வேறலு கூட உன் மேல போட விட மாட்டோம். இல்ல ராஜா உன் கூட வாழக்கூடாது. நீ ராஜா பண்றத பார்த்து ராஜாவை விட்டு ஓடி போகணும். அவன் சைக்கத்தனத்தை தூண்டுறேன். அவன் உன்னை அடிச்சு சித்திராதப்படுத்துவான். இங்க பாரு, கவலைப்படாம இரு. இப்ப ராஜா வந்துருவான். சரியா? சரிங்க. இங்க பாரு, அவன் கொஞ்சம் முரடன்னா பார்த்து நடந்துக்க. சரிங்க. முரட்டு பைய பல நாள் ஒண்ணு பிரிஞ்சு இருந்திருக்கால. சட்டை அதிகமா பண்ணுவான், பார்த்து இருந்துக்க. ஐயோ அத்தை போங்க. இங்க பாரு, சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும். ஐயோ அத்தை, அழகி நீ பாட்டி ஆகணுமா? அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. எங்க பிள்ளைங்க மட்டும் அனாத மாதிரி எங்கேயோ வாழணும். ஓ உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுமா? இங்க பாரு அழகி, இவங்களும் உனக்கு அத்தை தான். இவங்களும் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரியா? சரிங்க. நான் எப்படியோ அப்படிதான் இவங்களும் உனக்கு. எனக்கு என்ன மரியாதை பாசம் காட்டுவியோ அதை அவங்களுக்கும் நீ கொடுக்கணும். சரியா? சரிங்க. சரி, ராஜா வர நேரம். அவன் வந்துருவான். சரியா? சரிங்க. வருவான். மனுஷனா வர மாட்டான். அவங்க வந்துட்டாங்க. பாரு சந்தோஷத்தை 1000 வாட்ஸ் பருப்பு எரியுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்க. பத்திக்கிட்டு எரியுதுடி. என் புள்ள இருக்க வேண்டிய இடத்துல நீயா? அவனுக்கு வாசல்ல போய் அவனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் போ. சரிங்க. ஓடி போறது பாரு. ஆமா அழகி, இவ இருக்கத பார்த்தா சீக்கிரம் நம்மள பாட்டி ஆக்கிடுவா. ஆமா அழகி, ரொம்ப நல்ல பொண்ணுல. ஆமா அழகி, உன் அண்ணன் பொண்ணாச்சே. உன் குணம் இருக்கதானே செய்யும். என் குணம் என்ன? இந்த பொண்ணு குணம் அவ்வளவு நல்ல குணம். சத்தியமா சொல்றேன், செல்வாலா ராஜா மாதிரி இருந்திருந்தா நான் ஏன் எடுத்து கூட பாத்திருக்க மாட்டேன். என் புள்ள இப்படிதானே தெரிஞ்சோம்
என் பிள்ளைக்காக காத்திருந்தா, என் பிள்ளைய உசு குசா நேசிச்சா. அப்போ இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கணும். ஆமா அழகி, ராஜா கூட வாழறதுக்கும் ஒரு மன தைரியம் வேணுமே. என்ன இல்ல, ராஜா பத்தி தெரிஞ்சும் வாழ்றான்னா அவ காதல சொன்னேன். ஆமா மாமா, ராஜாவை உண்மையை நேசிக்கிறா. இவ குணம் நிச்சயமா ராஜா குணத்தை மாத்தும். அவனும் சராசரியா குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்வான், நம்பிக்கை இருக்கு. ஆமாடி, நீங்க மட்டும் சந்தோஷமா வாழணும். உன் பிள்ளை மட்டும் சந்தோஷமா வாழணும். எங்க பிள்ளை மட்டும் தப்பு பண்ணிட்டா வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவீங்க. நாங்க மட்டும் என் பிள்ளையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கணும். நல்லா இருக்குடி உன் நியாயம். உன் பிள்ளை ராஜா செய்யாததாடி என் பிள்ளை பண்ணிட்டான். இந்த ராஜா என் பிள்ளைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆனா இன்னைக்கு ஓமவே மட்டும் குடிக்கலாம், கும்மால அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். போதா குறைக்கு ஒருத்தி வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்கான், பொண்டாட்டியான். கேடு கட்ட பயலுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. இவனுக்கெல்லாம் பொம்பளை கேக்குதாங்க. எப்படி இவ கூட வாழ்றான்னு நாங்களும் போக்குறோண்டி. வாழ்ந்துருவான், எப்படி வாழ விடுவான்? அவன் கடைசி வரைக்கும் சைக்கோவாவே இருக்கணும். அத போத்து போத்து இந்த அழகிய செல்வமும் போத்தே சாகணும். சரி, ராஜா வந்துட்டா, அவங்க ரெண்டு தனியா இருக்கட்டும், நம்ம போலாமா? சரி போலாம். ராஜா நல்லா மாறி இருக்கான்ல? மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். மாறினா சந்தோஷம் தான். மாறிடுவான். பொம்பளை பின்னாடி போயிருக்கான்ல, மாறிடுவான். என்ன இல்ல, ஒரு பொம்பளை மனசெல்லாம் இடம் பிடிச்சிருக்கான்னா அப்போ அவன் மாறிட்டான்னு தானே அர்த்தம். ஆமால? ஆமாமா. சரி, நம்ம போலாம். சரி. ஏய், அதிகமா குடிக்காதானே கேட்டியா? ஏன்டா நீ மூச்சு முட்டை குடிச்சிருக்க? குடிக்கிறேன் நினைச்சேன், குடிச்சிட்டேன்பா. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா, அதான் குடிச்சிட்டேன்பா. தண்டா குட் நைட் பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. இன்னைக்கு அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்க, இன்னைக்கு உன் ரூமுக்கு போக வேண்டாம், அப்பா ரூமுக்கு வா. இல்லப்பா, இன்னைக்கு என் ரூம்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படித்தானே சென்றால்? அப்பா, என் ரூம்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்பா சொல்றேன், போக வேண்டாம், சொன்னா கேளு. இல்லப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன்ப்பா. எனக்கு உடம்பு பதிகமா குடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். இல்லப்பா, நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். ராஜா சொன்னா கேளு, இப்ப நீ மனுஷனாவே இல்ல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பார்க்காத நேரம் அப்படி குடிச்சிட்டு இருந்திருக்கான். நடிக்காதீங்கன்னு, உங்களை பத்தி எனக்கு இப்ப நல்லா தெரியும். அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுன்னு இந்த வேலை பார்த்திருக்கீங்கல்ல நீங்க. மூஞ்சிலே அடிச்சிருவேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக ராஜாவை இப்படிலாம் கெடுக்க மாட்டேன். என் பிள்ளை கிட்ட அவகிட்ட சேரக்கூடாதுன்னா சேர மாட்டான். அதுக்காக நான் இப்படிதான் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் மீட்டிங் விஷயமா உள்ள போயிட்டேன், வாரத்துக்குள்ள இவ்வளவு குடி குடிச்சிருக்கான். நடிக்காதீங்க, உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிடுங்க. அந்த பொண்ணு கூட இன்னைக்கு சேர்ந்து வாழ போறான்னு தெரிஞ்சும் இங்க இருந்து கூட்டு போயிருக்கீங்களா நீங்க? நினைச்சேன் இவனாவது திருந்தி வாழ்றதாவது, அதானே இவனாவது திருந்ததாவது. இந்த தென்றல் உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான், கிடைக்க விடவும் மாட்டான். இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கீங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு எவ்வளவு கனவோட காத்துட்டு இருந்தா தெரியுமா? சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோன்னு அந்த பொண்ணு 1000 கனவோட காத்துட்டு இருந்தா. எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒன்னா நீ பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இருக்க கோத்துக்கு கொன்னுருவேன். வாயை திறந்துடாதீங்க. ஹேய், அடிச்சே மூஞ்சி மரணம் பேந்துரும். சத்தியமா நான் இல்லைன்னு சொல்றேன், நம்ப மாட்டேங்கிற. இப்படிதான் நீங்க 2 பேரும் அடிப்படி போட்டு சாகணும். அவ்வளவு அனுநியமா இருந்தீங்கல்ல. பாரா, அழகிக்கும் செல்வாக்கும் சண்டெல்லாம் வருது. எல்லாம் இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுனாலதான். அந்த பொண்ணு கனவோட காத்துட்டு இருந்தா. ஏன் தாத்தா பாட்டி ஆக நான் சரியா? கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் என்னமா? வாரிசு வேண்டாம். உனக்கு அறிவு இல்லையா? நான் இதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஸ்டேட்டஸ் பாக்கீங்கல்ல,
அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட பொண்ணுனால ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க. நம்ம பிள்ளைய செல்வ செழிப்புல வளர்த்திருக்கோம், கொடீஸ்வரனை வளர்த்திருக்கோம். இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணானு அவனை அந்த பொண்ணு கூட சேர விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? கஷ்டப்பட்டு விட்டு அந்த பொண்ணு வயித்துல உங்க வாரிசு பறக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? ஏன் ஒரு கொடீஸ்வர பொண்ணை பாத்தீங்களே, ஒரே ஒரு நாள் இவன் கோவப்பட்டானே நம்ம முன்னாடி நம்ம பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு போனான். இன்னும் அவன் இவன் குடிக்கிறத பார்க்கல, பார்த்தா உங்களையும் இனி சேர்த்து கேவலப்படுத்திட்டு போயிருவா. ஆனா இந்த பொண்ணு இவன் இப்படி பட்டவன் தானே தெரிஞ்சும் இவனுக்காக 2 வருஷம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. குடிகாரன்னு தெரியும், கோவக்காரன்னு தெரியும், சைக்கோ மாதிரி நடந்துக்கிடுவான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவனுக்காக மட்டும் வாழ்ந்தா. இவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இவனை மனச சுமந்த ஒரே காரணத்துக்காக இவன் பட்ட வேதனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவமானம் தெரியுமா? சரி, எப்படி இருந்தாலும் நம்மள நேசிச்சவன், நாம நேசிச்சவன்னு அவனுக்காக ஒத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கோத்த கலப்பிடாத. சத்தியமா நான் அவனை குடிக்க வைக்கல. ஏய், நான் அவனை குடிக்க சொன்னேன். அப்பா, அம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பார்ட்டிக்கு வந்த ரகுராம் தான் கொடுத்த மாதிரி இருந்தது. ரகுராம் கிட்ட இவனுக்கு என்ன பழக்கம்? பிசினஸ் டீலை பத்தி பேசிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானடா? அவன் எப்ப இவனை ஓகேலான்னு இருக்கான். என் பார்வைக்கு அவன் தான் ஊத்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இவன் கையில கூல்ட்ரிங்க்ஸ் தானடா இருந்தது. அவன் ஃபர்ஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கணும். டேஸ்ட் பார்த்தோன்னே இவனே இப்ப கண்டினியூவா குடிச்சிருக்கான். இப்ப அதனடா கூடியெல்லாம் நிப்பாட்டி இருந்தான். என்னடா நடிக்காதீங்க. அவன் இதுக்கு அடிக்டா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பார்ட்டிக்கு எதுக்கு இவனை கூட்டிட்டு போனீங்க? முக்கியமான பார்ட்டி, இந்த நம்பர் 1 தொழிலாளர்கள் சந்திக்கிற இடம். முக்கியமான பிசினஸ் பத்தி பேசினாங்க. இவன் இருக்க வேண்டாம். இவன் சீஃப் கெஸ்ட் இவன் தான். இவன் நான் கெஸ்ட் தான் கூட்டிட்டு போனேன். இவன் இப்படி பார்ட்டில போய் குடிப்பாங்க எனக்கு எப்படி தெரியும்? அத விடுங்க. இன்னைக்கு அவன் வாழ்க்கை தொடங்கதானே இருந்தது. அவன் இன்னைக்கு வாழ்க்கை தொடங்க போறான்னு தெரிஞ்சும் என்னத்துக்கு கூட்டிட்டு போனீங்க? என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம தொட்டு தாலி கட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் பிஏவா தான் கூட்டிட்டு இருக்கோம், செக்யூரிட்டியா தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒண்ணு பொண்டாட்டிய கூட்டிட்டு வரல. நீனும் மருமக மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஓத்தல்ல இவன் மருமகள் ஆக முடியாது. இந்த சீப்புத்தி வெளியில வந்துட்டல. இப்ப நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறது நடக்காது. எப்போ என் பிள்ளை இவள கைய பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அப்பமே இவன் ராஜா பொண்டாட்டி தான். இந்த வீட்டு மருமக தான். இந்த செல்வாக்கு மருமக தான். ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். நீங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ கூட வாழ்ந்தவன். சேர்ந்து வாழ்ந்தவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போனவங்க நீங்க. எப்ப உள்ள தலை உடலால சேர்ந்தாங்களோ அப்பமே அவங்க புருஷ பொண்டாட்டி தான். தாலி தானே கட்டணும், கெட்ட வைக்கிறேன். தொலைச்சவன் கோத்த கலப்பாத. என் பிள்ளைக்கு ஒரு நாள் இவன் மருமகள் ஆக முடியாது. அதையும் பார்க்கலாம். இவ வயித்துல வர்ற குழந்தை தான் என் குடும்ப வாரிசு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. மீறி ஏதாவது பண்ணுனீங்க, நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நான் அமைதலா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஒருத்தங்க அமைதலா இருக்கிறனால அவங்க கோல கிடையாது. பிடிச்சவங்களுக்காக இறங்கி போறோம்னு அர்த்தம். நான் இவ்வளவு நாளா அமைதலா இருந்தது உங்க மேல உள்ள காதல்னால. எப்ப இன்னொரு பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ இதுக்கப்புறமா நான் அமைதலா இருந்தா நான் பொண்ணே இல்ல. இந்த அழகிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பார்க்கதான் அமைதி. மத்தபடி என்கிட்ட இருக்க தைரியம் வேற எவகிட்ட இருக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் தைரியசாலிங்க போய் தான் 5 வருஷம் என் புள்ளைய தன்னந்தனியா வளர்த்தேன். என் வீட்டை எதிர்த்து உங்க கூட வாழ வந்தேன். ஒரு முரட்டு பையனு தெரிஞ்சு துணிஞ்சு என்ன உங்ககிட்ட கொடுத்தேன். உங்க கூட இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கோல கிடையாது, புரியுதா? சாரி. சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். வா ராஜா, இன்னைக்கு நீ நிதானத்துல இல்ல. அதுக்கு என்ன மாமா? அது ஏன் தென்றல், ஏன் தென்றல். நீ போ, அவன் அங்க வரமாட்டான். அதானே இந்த கண்கொள்ளாத காட்ச பக்கத்துக்கு திருவிழா மாதிரி இருக்கு. கோமதி ரியாக்ஷனே சரியில்லையே. துரோகம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காளா என்ன? நான் யாருன்னு கோமதிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நிம்மியா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஓ, காட்டுறேன். உன்னை போ சொன்னேன். ஏன் அவன் வந்ததான் போக முடியுமா? ஏன் அவன் நம்ம இருக்க முடியாது? செல்வா வேண்டாம். செல்வா நீ இப்ப கோத்துல இருக்க, வேண்டாம். அப்பா விடுங்கப்பா, போன சொன்னேன். அப்பா தென்றல் போத நில போ, அந்த ரூமுக்கு போ. என்னப்பா பேசுறீங்க? நான் யார் ரூம்ல தான் படுப்பேன். தென்றல் நீ வா. சாரி, மேல குடிக்க மாட்டேன். ரோஜா சொல்றத கேளு, இங்க வான்னு சொன்னேன். அப்ப சொல்லிட்டு போட்டோம், நம்ம போதும். நீ அழுதியா? அழக்கூடாது, அழக்கூடாது. நீ அழக்கூடாது.
நீ அழுதா எனக்கு இதயம் வலிக்கும். அப்பா இனிமேல் உங்களுக்கு என்ன திட்டம் மட்டும் தான் உரிமை உண்டு. இவளை திட்டத்துக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. ஏன்னா இவ ஏன் சொத்து. நான் அம்மாவை திட்ட முடியுமா? நீங்க விடுவீங்களா? அப்படித்தானே தென்றலோ. இனிமே திட்டுனீங்க நான் உங்க கூட சேர மாட்டேன். செல்வா வேண்டாம் செல்வா, அவன் நிதானத்துல இல்ல. அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத. முடி போதையில பேசிட்டு இருக்கான். இல்ல இவன் தெளிவா தான் பேசுறான். நீ வா தென்றல், உன்னை யாரும் நான் திட்ட விட மாட்டேன். வா. பாத்தீங்கல்ல அவன் தெளிவா தான் இருக்கான். நீ வாடி வாடி. செல்வா நம்ம போலாம். அவன் எல்ல மீறினான். சீக்கிரம் வா வாடி. வா போலாம். அப்பா இருக்காருல, நம்ம ரூமுக்கு போலாம். அழகா இருக்க. நான் சொன்ன மாதிரியே சேலை கட்டி உட்காந்துருக்கா. அழகா இருக்க. அழகா இருக்கடி. உள்ள வாங்க. உனக்கு என் மேல கோவமா? இல்ல, அப்போ எனக்கு ஒண்ணு கொடு பாப்பா. நீங்க நல்லா குடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு வேண்டாம். வாங்க. எல்லாம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு நான் ஆசையா வந்தோம்ல. இங்க வேண்டாம், உள்ள வாங்க. இல்ல நீ இங்கே கொடு, நான் அப்பதான் உள்ள வருவேன். உள்ள போனதுக்கு அப்புறம் நீ கொடுக்காம போயிட்டேன்னா கொடு கொடு. கொடுக்குறியா? இல்லைன்னா நான் வேண்டாம். போன்ல நான் சொன்ன மாதிரியே பச்சை கலர் சேலை, எனக்கு பிடிச்ச ரோஸு. அப்பதான் நீங்க குடிக்கலையே, அதுக்குள்ள எப்படி குடிச்சீங்க? அப்பா அப்பா விடுங்க. முடியாது, விடவே மாட்டேன். வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன். வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது. அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே. நான் தேடிக் கண்ட திரவியமே என் உனக்காய் வாழ்ந்தேனே. என் ஜீவன் முழுதும் வாரி தந்து உன் உயிரை காப்பேனே. சரிங்க, பார்த்து வாங்க. கோமலாம் படல. இல்ல, எனக்கு தெரியும், அதான் என் தென்றல்ங்கிறது. சாரி தென்றல், இனிமேல் தரமாட்டேன். இதுக்குதான் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்களா? நீ என்ன சொல்லுதா? உன்னை நான் நல்லா பாத்துக்கிறாண்டி. சாரி, நான் உன்னை எப்படி பாத்துக்கிறது மட்டும் பாரு. சரி, முத வந்து குளிங்க வாங்க. வேண்டாம் இருக்கட்டும். இல்ல, முத போய் குளிக்கணும் வாங்க. சட்டை கலத்துங்க. நீ நிக்கிறல்ல. ஆமா, இப்ப இது மட்டும் தான் குறைச்சல். கலத்துங்க. சத்தம் போடாதீங்க. உள்ள மட்டும் உங்களுக்கு கூலா வேணுமோ? ஊத்துங்க. சத்தம் போட்டீங்க. ஏசியாவது ஆஃப் பண்ண. பச்சை தண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டாரு. சத்தம் போடாம இருக்கணும். சத்தம் போடல. சத்தம் வெளியில கேட்டுச்சுடே. இப்ப எதுக்கு என் மேல எதுக்கு வந்திருக்க? எல்லாம் காரணமாதான். எனக்கு என்னமோ பண்ணுது. பண்ணு பண்ணு. இனிமேல குடிப்பீங்க. நான் குடிக்கவே இல்லையா? குடிகாரம் பேச்சு விடிஞ்ச போச்சுங்கிறது சரியாதான் இருக்குது. யாரு உங்களை குடிக்க வச்சதே? நான் குடிக்கவே இல்லையா? போய் சொன்னீங்க, அப்படிதான் சொல்லிட்டேன். என்ன ரொம்ப மறக்குதா? ஹலோ, நீ எனக்கு பிஏ, அதை மறந்துடாத. இப்படி முதலாளி மேல ஏறி உட்காந்துருக்கா? பிஏவதான் சாரி பெட்ரூம் வரைக்கும் கூட்டு வந்திருக்காரு. எனக்கு துணையா கட்டு மேல கூட்டு வந்தேன். என் மேல கோவம் இருக்கியா? கோவம் இல்ல, பயமா இருக்கு. உன்னை கைவிட்டு வேணா? இல்ல இல்ல, என்னால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோனே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அத்தையும் மாமாவும் சண்டை போட்டாங்க. எல்லாம் என்னால தானே. சண்டை போட்டாங்களா? ஆமா, அதான் மனசே சரியில்லை. நான் வேணா போயிரட்டா? என்ன பேசுற நீ? நான் இங்க இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல நினைக்கிறேன். இங்க யாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டாம், எனக்கு பிடிச்சா போதும். ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு வாழ்ந்தவங்க. என்ன பேசிட்டு இருக்க? நீ என் மனைவி, அதை மறந்துடாத. இல்ல, உங்க அப்பாவுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல நினைக்கிறேன். அவருக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் நினைக்காத. நீங்களும் உங்க அப்பாவும் அனுநியமா இருந்தவங்க, ஒத்தக்கத்த பாசமும் உசுரா இருந்தவங்க. இப்ப என்னால தானே இதெல்லாம் நடக்குது. நான் ஒண்ணு சொல்ல கூப்பிட மாட்டீங்களா? என்ன? நான் போயிருந்தேன், என்னை விட்டுருங்களேன்.
இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையை சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க நான் உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்துல பொருத்தமானவா இல்ல. என் மனசுக்கு பொருத்தமானவா, என் குணத்துக்கு பொருத்தமானவா. உன்கிட்ட சைக்கோத்தனமா நடந்திருக்க, முரட்டுத்தனமா நடந்திருக்க, கோபத்துல கத்திருக்க. நீ உன் விருப்பத்தை சொல்லதுக்கு முன்னாடியே நான் மனைவியில உரிமை எடுத்துக்கிட்டவன், அதையும் பொறுத்துக்கிட்டவன். உன்னை விடவா என்ன ஒருத்தி புரிஞ்சு நடந்துட போறா? அத்தனையும் பண்ணிட்டு 2 வருஷம் எங்க போனேன்னு தெரியாம எனக்காக காத்து இருந்தவா நீ. உன்னை நான் எப்படி இழப்ப? நீ என் உசுர்ல கலந்தவா, உசுரோட உயிரோட கலந்தவா. யாருக்கு அவனை விட்டு கொடுக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு பிடிக்கிறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்காம இருந்துட்டு போட்டோம். நீ என் மனைவியால மறந்துடாத. என் மனைவி அந்த வீட்டுல இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உரிமையில தான் தைரியமா நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அரவணைக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். அது இப்ப ஊர் உலகத்துக்கே தெரியும். தெரிய முடியாது கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மாலாம் என் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வாழ்ந்துட முடியாது. இன்னத்துக்கு காட்டு தீ மாதிரி ஊர் முழுக்க பரவி இருக்கும். ராஜாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, ராஜாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. எங்க அப்பா ஸ்டேட்டஸ் பார்த்தாருன்னா நான் ஸ்டேட்டஸ் பார்த்தா உங்ககிட்ட பழகுனேன். உன் அன்பு பாசம் அரவணைப்பு எனக்கு பிடிச்சது. உங்ககிட்ட என்ன கொடுத்தேன், கண்டிப்பா மனைவி ஆக்கிக்கிட்டேன். அவ்வளவுதான். இங்க அப்பாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னா உங்களை விட முடியாது. அவருக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அவர் மருமகனி, அவ்வளவுதான். நான் பொருத்தம் இல்ல நினைக்கிறாருல, உங்களுக்கு பொருத்தம் இல்ல நினைக்கிறாரு. இத்தனை வருஷம் உங்களை தூக்கி வளர்த்தவரே, உங்களை ஆளாக்குனவரே. எல்லாம் சரிதான். அவருக்காக நான் நன்றி சாசத்தோட இருக்கலாம். ஏன் என் உசுர கூட நான் கொடுக்கலாம். ஆனா எனக்காக வந்தவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. என்ன நம்பி வந்தவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் மனைவியை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ இந்த வீட்டு மருமக தான், இந்த ராஜாவோட பொண்டாட்டி தான். நிஜமாவா? நிரூபிச்சிடலாம். உங்களை இனி அடுத்ததானே? சும்மா இருங்க. இல்ல, இது அடுத்த கடத்துக்கு போனாதான் அவர் கொஞ்சம் அடங்குவாரு. புரியுதா? இல்ல வேண்டாம். சொன்னா கேளு. உங்க பாசம் தப்புன்னு நான் சொல்லல. எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. என்னங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு புத்திசாலி. என் பிள்ளை என்கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து பிரிச்சுட்டீங்க. என் பிள்ளை என்கிட்ட இருந்து எல்லாரும் பிரிச்சுட்டீங்க. ஏங்க, ஒரு ஆணுக்கு அவ மனைவிதான் உறவு. ஒரு புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் தான் சிறந்த உறவு. மத்ததெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போயிடணுங்க. நீங்க இது வரைக்கும் அந்த உறவை கொண்டு வந்ததே தப்பு. இப்ப அவனுக்குன்னு ஒரு உறவு வந்தாச்சு. இனியே எனக்கு அவன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் கைப்பிள்ளையா இருக்கும் போது கையில ஏந்தினீங்க, அப்புறம் இடுப்புல தூக்கி சமந்தீங்க, தோல்ல தூக்கி சமந்தீங்க, அப்புறம் கையை பிடிச்சி நடந்தீங்க, அப்புறம் அவன் பின்னாடி நடந்தீங்க, அதுக்கப்புறம் முன்னாடி நடந்தீங்க. ஏன் முத இருந்த மாதிரியே கையில ஏந்திட்டு போக முடியுமா? இல்ல முத தூக்கி சம்பந்தமா தோலை தான் தூக்கி சமக்க முடியுமா? ஒவ்வொன்றும் ஒரு பருவம் தாங்க. இப்ப அவனுக்கான பருவம். இப்ப அவன் அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குற இடத்துல இருக்கான். ஏன் நீங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு நான் வந்தேன், அப்புறம் நம்மளை நம்பி 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்ப அடுத்த தாத்தா பாட்டி ஆக்க போறோம். நம்ம என்ன அப்படியே இருக்கோம்? அதே மாதிரி அவனும் அடுத்த கடத்துக்கு போக வேண்டாமா? இப்பவும் அவன் உங்க கூட பச்சை பிள்ளை மாதிரியே இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளை கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுக்காக தான் ஒரு கணவனும் மனைவியை கடவுள் கொடுக்குறாரு. அதை அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் வயசும் அவனுடைய இளமை விடுமா? எப்படினாலும் அவன் அவளை தேடிதான் போவான். இப்ப நீங்க அதை ஏதாவது பண்ணீங்கன்னா அவனுக்கு உங்க மேல வெறுப்பு தான் வரும். அவனுக்கு ஏத தொழில் நான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேனா? அவனுக்கு எவ்வளவு ரிச்சா பாக்கணும், கௌரவமா பாக்கணும், அப்படி இப்படி நினைச்சேன் தெரியுமா? அவன் பொண்ணு எடுத்துக்க இடம் கூட பேரு புகழோட இருக்கும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஒரு கல்யாணத்துக்கு பேர் புகழ் மட்டும் இருந்தா போதாது, அவனை புரிஞ்சு நடந்துக்கிறவளா இருக்கணும். ராஜா வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியும். கோவக்காய முரடே, சொல்ல போனா சைக்கோ. இத்தனையும் தெரிஞ்சு ஒரு பொண்ணு தன்னையே அவனுக்காக கொடுக்கறா. அவளை விட்டுட்டு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அவன் கத்துனானே, அவனை அங்கேயே விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தா. அவ கூட உங்க பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்துருவானா? யோசித்து பாருங்க. அவன் நம்ம பிள்ளை சந்தோஷமா பாத்துக்கிடுவாளா? நம்ம பிள்ளை வேதனைப்படுத்த மாட்டா? ராஜாவை புரிஞ்சு நடந்துருவாளா? அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய செய்வாளா? இவ்வளவு நேரம் வாமிட்டிங் எடுத்துட்டு கிடந்தான். யாரு கிளீன் பண்ணா? அவ செஞ்சா. அவளை போய் அவன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களே. என் பிள்ளை எங்க பொண்ணு எடுத்துக்கான்னு சொன்னா நான் எல்லார்கிட்ட எப்படி சொல்லுவேன்? இப்படி ஒண்ணு பார்த்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துக்கான்னு சொல்லணுமா? என் பிள்ளை பேர் புகழ் எனக்கு ஆவறது. யாருக்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னால இதை ஏத்துக்கவே முடியல. நான் என்ன பேரு புகழோட உங்க வீட்டுக்கு வந்தேன்? அழகி எனக்குன்னு யாரும் இல்ல. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்தை உருவாக்குன. என் பிள்ளைக்கு அப்படி இல்லையா? நான் நீ எல்லாரும் இருக்கோமே. பேசுறது செல்வாதானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. செல்வா இப்படி பேசுறாரே. நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவளை என் வீட்டு மருமகளை என்னால ஏத்துக்கவே முடியல. அவ வாயாடி என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவா இல்ல. நான் சொல்றதை கேளுங்க, சத்தியமா சொல்றேன். ராஜா நல்லவனா மாறுவான். நிச்சயமா அவ அன்பு அவனை மாத்தும். உங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கணுமா இல்ல சும்மா பேரு புகழோட இருந்தா மட்டும் போதுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு இன்னைக்கு செல்வா வேணும். உங்களை இன்னைக்கு ரொம்ப திட்டல, ரொம்ப திட்டல. ஒரு ஆணை நல்வழிப்படுத்த ஒரு பொண்ணால தாங்க முடியும். நம்ம ராஜா ஒண்ணு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. அதனால இந்த பொண்ணு கிடைச்சிருக்கா. என்னன்னு ராஜா எப்ப வேணாலும் மாறுவான். அந்த பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறிதான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கிட்ட தான் வாழ்க்கையை ஒப்படைக்குது. ப்ளீஸ் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்மளும் தாத்தா பாட்டி ஆகணும்ல. சரி, நீ சொன்ன சரியாதான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நான் ஒரு நாள் அவளை என் மருமகன்னு சொல்ல மாட்டேன்.
அதே மாதிரி அவளுக்கு பிறக்க போற குழந்தைல இது கொஞ்சம் மாட்டேன். அதே மாதிரி அவளும் இந்த வீட்டுல என்கிட்ட பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். அவ ராஜாக்கு மட்டும் பொண்டாட்டி அந்த போதும், எனக்கெல்லாம் மருமகளா இருக்க வேண்டாம். சரி. என்னமோ சொன்ன? அதெல்லாம் ஒழுங்கா தான் கேட்கும். நீங்க எல்லாம் இன்னும் எனக்கு குழந்தை இருக்கும் போதே அவன் அப்படித்தானே இருப்பான். உண்மைதான், உன் இடத்த யாராலையும் நடக்க முடியாது. சரி வாங்க. அவர் வீடு மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அவரு அவர் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். ஆனா நாம மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம அடிமைங்க பாருங்க, அவர் பிள்ளை மட்டும் என்ன தப்பு பண்ணினாலும் சேர்த்துக்கலாம், தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடுவாரு. என் பிள்ளை சின்ன தப்பு பண்ணதுக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டீங்க. உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எதுக்கு, பிள்ளை எதுக்கு? ஒரே ஒரு பையன், அந்த பையன் எங்க போனா வச்சான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? பெத்த பிள்ளையோட அந்த வளர்த்த பிள்ளை ராஜா மாதிரி உங்களுக்கு பாசம் அதிகம். ராஜா தானே நாளைக்கு உங்களுக்கு கொல்லி வைக்க போறான். அடிமை வாழ்க்கை வாழறதுக்கு நீங்களாம் சாகலாம். ஏன் இந்த அடிமை வாழ்க்கை உங்களுக்கு? இன்னொரு வாட்டி ராஜா பத்தியோ செல்வா பத்தியோ நீ ஏதாவது பேசுன, கோழி தோண்டி புதைச்சிருவேன். இல்ல பொண்டாட்டியே வேண்டான்னு அடிச்சு துரத்திடுவேன். அது மட்டும் தானே நீங்க என்ன பண்ணல? உங்களுக்கு பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், அந்த ராஜாவும் செல்வாவும் இருந்தா மட்டும் போதும். அடிமை அடிமை. ஆமாடி, நாங்க அடிமைதான். என் தாத்தா இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்தாரு. விசுவாசமா இருக்கிறது அடிமைனா அடிமையாவே இருந்துட்டு போறான். என் அப்பாவும் இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருந்தாரு. அப்படி விசுவாசமா இருக்கிறது அடிமைனா அடிமையாவே இருந்துட்டு போறான். நானும் செல்வாக்கு விசுவாசமா தான் இருப்பேன். எதுக்கு இந்த அடிமை வாழ்க்கை? உனக்கு என்னடி தெரியும்? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க பஞ்சம் பொழைக்க வந்தவங்க. அரண்மனையில வேலை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இப்படி எங்க சந்ததியா ஒரு கௌரவமா வாழ வச்சுட்டு இருக்காங்க. அடிமையா வாழ்ந்து பாரு, அப்ப உனக்கு தெரியும் எது உண்மையான அடிமைன்னு. ஊரு ஊரா நாடு நாடா அலைஞ்சு பாரு, அப்ப தெரியும் எது அடிமை வாழ்க்கைன்னு. இன்னைக்கு சுகபோகமா அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கல, அடிமைத்தனத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நாடு நாடா ஊரு ஊரா மத்தவங்கள அடிச்சு விரட்டி பார்த்தா தெரியும். அப்ப எது சுதந்திரம் எது அடிமைத்தனம்னு உனக்கு தெரியும். எங்களை ஒரு ஊர்ல கூட வாழ விடல, எந்த நாட்டிலயும் எங்களை வாழ விடல. இது வரைக்கும் நாங்க கௌரவமா வாழ்றோன்னா அது செல்வா குடும்பம். நான் விசுவாசமா தான் இருப்பேன். என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் போயிருக்காரு. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் வேணுமா செல்வா வேணுமான்னு கேட்டா செல்வா ராஜா தான் வேணும்னு நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லி தானே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணமே பண்ணாம இருந்ததுக்கு ஒரே காரணம் இப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான்னு. அததான் நீ சொல்லிட்டல. நீ செல்வா கிட்ட எவ்வளவோ சொன்ன எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்க, அவன் எனக்கு முதலாளி. நான் இன்னைக்கு வரைக்கும் சரிசமா அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன், அவனை பேர் சொல்லி கூப்பிடுறேன், ஏன் அவனை உரிமையோட அதட்டுறேன். இதுக்கு பேர் அடிமைத்தனமா? உன் பிள்ளை திட்டினதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். நான் ராஜாவை பல முறை கண்ணத்துல அரைஞ்சிருக்கேன். என் மாமா என்ன அடிச்சுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டான். இதுக்கு பேர் அடிமைத்தனமா? வீட்டுல சொத்து எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி ரோஹித் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை எனக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அது ஒரு தகப்பா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன். விழுந்தா ரோஹித், எந்திரிச்சா ரோஹித், சொத்து எடுத்தா ரோஹித், பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ரோஹித் 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 தான். அவன் அழகின்னு கூப்பிட்டதை விட ரோஹித்தின் கூட்டம் தான் அதிகம். அப்பான்னு ராஜா கூப்பிட்டதை விட மாமா மாமான்னு கூப்பிட்டதான் அதிகம். நான் அடிமை தாண்டி. ஓ, இதை விட சுதந்திரமா எங்கேயாவது வாழ முடிஞ்சா போய் வாழ்ந்துக்க. அப்போ ராஜா மட்டும் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழலாம், என் பிள்ளை வாழக்கூடாது. ராஜாவை மாத்ததுக்கு ஒரு பொண்ணு தேவை. அது அவனை புரிஞ்சுக்கிட்டால மட்டும்தான் முடியும். ராஜா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. அவன் எந்த நேரத்திலயும் சைக்கோவா மாறலாம், இல்ல கோபக்காரனா மாறலாம், ஏன் மிருகமா கூட மாறலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன் கூட வாழறதுக்கு ஒருத்தி துணிஞ்சு வந்தா பாரு, அவன் வாழணும், அவன் வாழணும். ஏன் அப்ப செல்வ மகளை கட்டிக்கிறதுக்கு என் பையனுக்கு உரிமை இல்லையா? செல்வ பத்தி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவனை மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஓ, ரொம்ப நல்லவரா? முட்டாள் மாதிரி பேசாதடி. அவன் இப்ப இறக்கப்படுறது, அந்த பொண்ணை ஏத்துக்காம இருக்குது ராஜா மேல பாசத்தினால இல்ல, அந்த பொண்ணு மேல உள்ள பாவத்தினால. அழகிக்கு அதனால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறான். என்ன உளறீங்க? உனக்கு ராஜா பத்தி என்னடி தெரியும்? அவன் எப்படி மாறுவான்னு உனக்கு தெரியாது. அவன் எப்ப வேணாலும் அந்த புள்ளைய கை விட்டுருவான். அதனாலதான் செல்வா அவனுக்கு எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணி வைக்கல. இத அழகிட்ட போய் சொல்ல முடியுமா? உன் புள்ள ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துக்கிட மாட்டான்னு அழகிட்ட போய் சொல்ல முடியுமா? இன்னொன்னு அது அழகியோட அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமான போச்சுன்னா அழகியால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான்
செல்வா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். தன் குடும்பத்தால ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம்னா போயிடக்கூடாதுன்னு அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். ராஜாவால வாழ முடியாது. நீங்க எல்லாம் ராஜா கூட இருந்ததை விட நாங்க ராஜா கூட இருந்தவங்க. ராஜா கோணா என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்ப இல்ல, எப்பவுமே நீங்க எல்லாம் செலவை பத்தி புரிஞ்சுக்க போறதே இல்ல. போ, நான் அடிமைதான். போய் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க போ. இதெல்லாம் நான் நம்பதுக்கு முட்டாளா? அப்பா, இதுதான் உங்க முடிவில்ல? கோவத்தை கிளப்பாம போய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாத. நாம எந்த நிலைமையில இந்த வீட்டுக்கு வந்தாங்க மறந்துடாத. இதையே சொல்லி சொல்லி எத்தனை நாள் எங்களை அடிமையா வாழாக்க போறீங்க? நன்றி சாசத்தோட இருக்கிறதுக்கு பேரு அடிமைத்தனம் இல்ல. உப்பிட்டவரே உள்ளளவு நன்னு சொல்லுவாங்க. இவன் வெறும் சொத்த மட்டும் போடல, வாழ்க்கையை நமக்கு பிச்சா போட்டவன். அதுக்காக இவனால நன்றி சொத்தோட இருந்தீங்களா? போதும், என் புள்ள வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கிட்டீங்கல்ல நீங்க. கோவத்தை கலப்பாத. உன் புள்ள வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குனவளே நீதானடி. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன? அழகா ராஜாவும் அவளும் ஒத்துக்கொத்து மனசார விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. உன் பொண்ணு மனசுல இருந்து ராஜாவை எடுத்தவளே நீதானடி. அவனை பத்தி தப்பு தப்பா அவன் மனசுல விதைச்சு அவன் ராஜாவை வெறுத்த அளவுக்கு பண்ணினவளே நீதானடி. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டுனா ஒன்னாலதான். உங்களுக்கு தேவைன்னா ராஜா வேணும், வேண்டாம்னா அவனை தூக்கி எரிஞ்சிருவீங்க. அவன் முத நம்ம பொண்ணை விரும்பினப்போ உனக்கு ராஜாவை பிடிக்கல. அதுக்கப்புறம் நீயே முன் வந்து ராஜாவை எப்படியாவது நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துன்னு நினைச்ச. அப்புறம் அது அவனுக்கு பிடிக்கல. இப்படி தில்லங்கடி வேலையெல்லாம் பார்த்தது நீ எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ வேணா இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணலாம், என்னால பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆண் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான்னு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எங்க இன்னைக்கு கோபத்துல கொண்டு வச்சிருக்கான். அப்படி எல்லாம் அவனுக்கு துரோகம் என்னால பண்ண முடியாது. நான் செத்தாலும் அவனுக்காக தான் சாவேன். அப்போ உங்க பொண்ணு வாழ்க்கை இனிமே நான் தான் அவன் வாழ்க்கை நாசம் நினைச்சுட்டு இருக்கேன். பொண்ணாலே நீதானடி. அவன் அன்பு விரும்புறான்னு தெரிஞ்ச அடுத்த நொடி எங்க ராஜாவுக்கு கட்டி கொடுக்கணும் இந்த அரமணிக்கு வேற ஒத்தி வாழ வந்துருவானு என்னென்ன வேலைலாம் நீ பண்ணிருக்க. ஆனா அந்த அன்பு நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு இருக்கோம். வெளிப்பார்வைக்கு எங்களெல்லாம் நீ குற்றவாளி ஆக்கிட்டு நீ நல்லவ மாதிரி வேசப்பட்டிருக்க. எவ்வளோ கிரிமினல் மூலம் உனக்கு. அவன் எப்போ அன்பு விரும்புறான்னு தெரிஞ்சவன சந்தோஷப்பட்ட முதல்ல நான் தான். நான் செல்வா கிட்ட எதையும் மறைச்சது இல்ல. அடுத்த நொடியை நான் போய் செல்வா கிட்ட சொன்னேன். தான் பிள்ளைக்கு பேசி முடிக்கிற தெரிஞ்சும் நம்ம பொண்ணு விரும்புறாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அம்முக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு செல்வா ரெடியா இருந்தான். இந்த அரண்மனைக்கு தான் மகாராணியா வரணும்னு பேராசையில நீ பண்ண வேலை. தொழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா. ராஜா இந்த கல்யாணத்தை எதுக்கு தெரிவிச்சான்? அன்பு கூட அம்மா சேர்க்கறதுக்கு ரெடியா இருந்தான். சந்தோஷமா வாழ்ட்டு இருந்தா மதுரைக்கு வேலைக்குன்னு அனுப்பி வச்சான் ராஜா. ராஜா ரெடி அவனை மதுரைக்கு அனுப்பி வச்சான். மதுரைக்கு போனா உன் மகன் எங்க போவான்னு தெரிஞ்சுதானே அனுப்பி வச்சான். கடைசியில அவன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆமாடி, ராஜா சைக்கோ தான், கோவக்காரன். அவனை நம்பி வந்திருக்க பொண்ணு பாவம் தான். தெரிஞ்சு தான் வாழ்க்கைய கொடுக்க வந்திருக்கு. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கூட நீங்க காயப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல. அந்த பொண்ணுக்கு எப்ப வேணாலும் இந்த விட்டுட்டு போகலாம். அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் நீ வாழ்க்கையில கிடையாது. அந்த பொண்ணு மேல கூட உனக்கு ஈவர்க்கம் வரல. உனக்கு ராஜாக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏண்டி பழி போத்து இப்படி சுமக்குற? அதான் உன் பொண்ணுக்கு அந்த சீரழிதான். நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். நீ அந்த புள்ள நல்லா இருக்கும் நினைச்சிருந்தனா இன்னைக்கு உன் புள்ள நல்லா இருந்திருக்கும். ஆள வந்த பிள்ளைக்கு என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல யாருமே செல்வாவை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இப்ப இல்ல, எப்பவுமே யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டானே நாங்க கடைசி வரைக்கும் செல்வா கூட தான் இருப்போம். அப்ப என் பொண்ணுக்கு வலி நீ தானே நாசமாக்குன. போய் சரி பண்ணு. தப்பு பண்ண நீ தான் சரி பண்ணணும். என்னால முடியாது. உப்பு தண்ணி வந்தா தண்ணிய குடிக்கணும், சும்மா இருக்கவே இல்ல. ஓ, உன் பொண்ணு வாழ்க்கை போய் காப்பாத்து போ. என்னால முடியாது. அப்படி ஒரு நரகத்துல இருந்து உன் பிள்ளைல மீட்டு கொண்டு வர முடியாது. என்ன உசுரோட சாக அடிச்சுட்டல நீ. தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட நீ. வேண்டாம் வேண்டாம். பாலும் கணக்குல போட்டு தள்ளிட்டு போதவத்தி. இப்ப ஏதோ ஒரு பிள்ளை வாழ வந்திருக்கு, அது வாழ்க்கை மண்ணில போட்டுக்கு போய் நிக்கிற. நீ எல்லாம் எங்க உருப்பட போற? போ, முடிஞ்சா உன் பொண்ணை காப்பாத்து போ. இனிலாம் உன் பொண்ணை ஒருத்தனும் காப்பாத்த முடியாது. காப்பாத்துறதுக்கு நீ எவனும் இல்ல. நான் காப்பாத்துறேன். அம்மா வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன். நான் காப்பாத்துறேன். என் அம்மாவை நான் காப்பாத்துவேன். என்னை தேடி வந்தவளை நான் காப்பாத்துறேன். சீக்கிரம் காப்பாத்துறேன். வந்துகிட்டு இருக்கேன். உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் உன்னை காப்பாத்தி நான் கூட்டிட்டு வருவேன். அவோ வருவேமோ, வருவேமோ, நிச்சயமா உன்னை தேடி வருவேமோ. என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. யாரும் தப்ப முடியாது. யாரும் தப்பிக்கவும் விட மாட்டேன். இத்தனை வருஷம் நான் பயந்துருக்கல, பதுங்கி இருந்தேன். சரி பாயதுக்கு இனி எனக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டேன். நான் திருப்பி அடிக்கிறேன். என் பொறுமைக்கெல்லாம் கிடைச்ச வெற்றிடா இது. ஒருத்தனையும் விட மாட்டேன், விட மாட்டேன், ஒருத்தனையும் விட மாட்டேன். பயங்க இருந்தேன் நினைச்சியா? பதுங்கி இருந்தேன்டா. 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கல, முடிச்சு காட்டுறேன். இந்த அன்பு யாருன்னு நான் காட்டுறேன். 2 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைய உங்களை வாழ வைக்கல. நான் அன்புதே இல்ல, புயலா வரல, சூறாவளியா வருவேன். சும்மா ஒத்தனை பேரையும் பாடிக்கிட்டு போகல. நான் இல்லடா.